ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் தான் இது. அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களோட 173 படம் வந்து கமல், அதாவது ராஜ் கமல் ஸ்டுடியோஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கமலஹாசன் சார் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. பிரச்சனைன்றதை தாண்டி படம் எடுக்கிறது முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர். ஏகப்பட்ட டேரக்டர் வந்து மாறி மாறி போயிட்டாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி இவர் தான் வந்து இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது சிபி சக்கரவர்த்தியும் இல்லையா? அப்போ வேறு யார் தான் அந்த புது டேரக்டர் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ யார் அந்த புது டேரக்டர்ன்றதையும் எதனால் அவங்க விலகிருப்பாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதாவது தலைவர் 173 ஒரு இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஏஜ் குரூப்பில் வந்து தான் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஏஜ் குரூப்ஸ் இருப்பாங்க. தனுஷ், சூர்யா, சிம்பு, விஷால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்தந்த ஏஜ் குரூப்பில் மட்டும் தான் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இதே ரஜினின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 80லேருந்து 8 வயசு வரைக்குமே சொல்லலாம். அதாவது 8லேருந்து 80ன்னு சொல்லணுமா? சரி, ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. 8லேருந்து 80 வயசு வரைக்குமே சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ரஜினியை வந்து சுத்தமாக யாரும் வெறுக்காது. ஒரு வெறுக்கிற ஆளே இருப்பாங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரஜினியை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வந்து நடிக்கிறாரு, அழுகிறாரு, சிரிக்கிறாரு, குதிக்கிறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, பாடுறாரு, ஆடுறாரு அப்படின்றத தாண்டி வந்து இப்படி முடி அப்படி கலைச்சாலே போதும், அதுக்கே 100 கோடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ரஜினியோட ஸ்டைலுக்கு ஈக்குவலாக இது வரைக்கும் யாருமே வந்ததே கிடையாது அப்படின்றது தான் இங்கே ஒரு உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஜெயிலர் படம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி தான் ஜெயிலர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஆனாலும் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா தலைவர் நடந்து வந்த அந்த ஒரு ஸ்டைலு. அவர் நடந்து வந்து இப்படி முடியை அப்படி தூக்கி விட்டாலே போதும், அப்படியே கலெக்ஷன் அள்ளி கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவர் 173 இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. யார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரெட் ஜெயினில் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்றா படம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு. ஓகே, அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இந்த அப்டேட் வந்து ஆகணுமே. 173 என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணலான்றாங்கன்னா சுந்தர் சி சார் தான் டைரக்ட் பண்ணலான்னு இருந்தார். சுந்தர் சி சாரை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து டாப் மோஸ்ட் பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணலைனாலும் அன்பே சிவம்னு ஒரு படம் ஒன்று பண்ணார். ஆனால் அந்த படம் பெருசாக ஓடலை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஹீரோஸோட இல்லாமல் விஷால் சார் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன படமெல்லாம் பண்ணி ஒரு சூப்பரான ஹிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். சுந்தர் சி சார் படமெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். உட்காந்தமா லாஜிக்கெல்லாம் தூக்கி வெளில வை அப்படின்ற மாதிரி உட்காந்தியா அந்த 2.5 மணி நேரம் ஜாலியாக ஃபன்னாக இருந்தே சிரிச்சிட்டு போனியா அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு படம் அப்படி இருக்கும். ஸோ ரஜினி வந்து அவரோட சைன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னே நம்ம எல்லாருமே என்ன யோசிச்சோம் அப்புறம் எப்பட்றா அது எப்படி ஏன் பெருமாள் அது எப்படி பெருமாள் அது சுந்தர்சி ரஜினி இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிட்டே இருந்தோம். ஓகே, இது வரும்போது ஒரு மாதிரி ஆம்பளை படம் மாதிரி இருக்கும், மாசாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லே காரில் பறந்து வந்து தென்னை மரத்தில் முட்டுவார். அதில் பனை மரத்தில் இதில் தென்னை மரத்தில் வச்சுக்கோங்க, சரியா? அப்படி முட்டுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவருமே வந்து படத்தை வந்து குயிட் பண்ணிட்டார். நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னா ஒரு சில காரணங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு அரசியலில் குதிச்சது ஒருவேளை அப்போவே ஒரு அரசியலில் குதிக்கலான ஐடியாவில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் படத்தை சைன் பண்ணியுமே வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்லி விலகிட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுந்தர்சி சார் வந்து கமலஹாசன் சார் வச்சு ஒரு படம் வந்து பண்ணியிருப்பாரு. அது அன்பே சிவம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் என்ன தான் வந்து தேட்டர் ஃப்ளாப்பாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அந்த படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டேரக்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான படம் ஒன்று பண்ணியிருக்காரு, அருணாச்சலம் அப்படின்ற ஒரு படம். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அந்த படம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதாவது ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படம். அந்த படத்துக்கு அப்புறம் ருத்ராட்சமே வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து ரீயூனியன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அருணாச்சலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்த நேரத்தில் தான் வந்து சுந்தர் சி சார் வந்து இந்த படத்தை நான் பண்ணல அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் யாரா அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லி தூண்டில் மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் போட்டிருக்காங்க. அப்போ சிக்னவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இந்த படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரஜினி சார்கிட்ட வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிட்டாரு. டான் படம் முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு கதை ஒன்று சொன்னார். ஆனால் ரஜினி அந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டு மறுபடியும் வேணான்னு சொன்னதாக ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே நம்ம இந்த இண்டஸ்ட்ரி வேணாம், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம வந்து நானிகிட்ட வந்து ஒரு கதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நானி, அதாவது நேச்சுரல் ஸ்டார் நானி அப்படின்னா நம்ம என்னதான் ஒரு தெலுங்கு ஆக்டராக இருந்தாலும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நானிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நானி சார்கிட்ட போய் ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. நானி சாருக்கு அந்த கதை பிடிச்சி போயிடுச்சு. அங்கே ப்ரொடியூசர் எல்லாமே கிளிக் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ப்ரொடியூசர் யாருமே கிடைக்கல.
நானி சாருக்கு நீ ப்ரொடியூசர் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறதுக்கு வந்து ப்ரொடியூசர் இல்லை அப்படின்றதுனால நானி சாரே இதை நீங்கள் தமிழில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் இருக்கிற நானி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார், எஸ்கே. அதாவது 2 பேரும் பார்க்க எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் சார்ட்ட வந்து ஒரு வந்து ஸ்டோரி சொல்கிறாரு. ஓகே, அந்த கதை ஓகே வாகி போகிற நேரத்தில் மறுபடியும் ரஜினி சார் வந்து கூப்பிட்டு கமிட் பண்ணதுனால இப்போ வந்து கடைசியாக நம்ம தாய் கிழவியோட ஆடியோ லான்ச்சில் கூட சிபி சக்கரவர்த்தி சார்ட்ட கேட்டாங்க, எப்போ தலைவருக்கு ஆக்ஷன் கட்டு சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூடிய விரைவில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா தாய் கிழவி படம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் தான் இருக்கும். அந்த ஆடியோ லான்ச்சில் கூட தலைவர் 173 வந்து நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னவர். திடீர்னு அதை மாற்றினாங்க அப்படின்றது தான் இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை கதை பிடிக்கலாமல் இருக்குமோ, இல்லை கதை புரியலையோ, இல்லை ரஜினி சார் கதை பிடிக்கலையோ அப்படின்றது சரியாக தெரில. ஏன்னா ரஜினி சார் ஒரு படம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கதையை கேட்டு தான் பண்ணுவார். அது மட்டும் கதை கேட்குறப்போ ரஜினி சார் மட்டும் கிடையாது, கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கதை பிடிக்காமல் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ புது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்து. யார் இந்த அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணார். என்ன படம் பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளே, ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அதாவது வந்து நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞாடி சொன்னானே, அந்த பாட்டிலேருந்து ஆரம்பித்து மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே அப்படின்ற மாதிரி நம்மளை அழுக வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும் அந்த மூவி. ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபிலிமு, சூப்பராக இருக்கும். அதாவது வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து ஒரு பயங்கரமான படம் ஒன்று கொடுத்தாரு. அந்த படம் தான் வந்து டிராகன் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது. ஐயோ அது டியூடா இல்லைங்க, எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். டிராகன் படம் 2 படமே தொடர்ந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்துக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற அவரை எதிர்பார்த்துருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அஸ்வத் மாரிமுத்து வந்து அடுத்த படமும் வந்து பிரதீப் ரங்கநாதன் வச்சு தான் பண்ண போகிறதா ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அவர் கூட அவரோட படத்துக்கு கூட அசிஸ்டன்ட் டேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி வாண்டடில் போஸ்டர்லாம் போட்டிருந்தாரு. அந்த படம் தான் வரப்போகுதுன்னு நினச்சா இப்போது 173 வந்து அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இது வந்து எப்படி டெம்ப்ளேட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த செவுரு இன்னும் யாரை எவ்வளோ பேர் தான் காவு வாங்க போதும் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் இன்னும் எத்தனை டேரக்டர்ஸை தான் கூப்பிட்டு கேன்சல் பண்ண போகிறாருன்னு தெரில அப்படின்ற மாதிரி மீம் டெம்ப்ளேட்லாம் போட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ ரஜினி சார் ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்குது, அவர் சூப்பர் ஸ்டார், என்றுமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம், கழுகுன்னு சொல்லலாம். இப்போ ரஜினி சார் இருக்கார், கழுகுன்னு சொன்னோன்னா காக்கா யாருன்ட்டு என்ற சண்டைக்கு வந்துடாதீங்க. அந்த டாபிக் வந்து வேறு வீடியோ நம்ம பேசிக்கலாம், சரியா? இப்போ ரஜினி சார் நம்பர் இருக்காரு அப்படின்னா இப்போ அஸ்வத் மாரிமுத்துன்ற ஒரு யங் டேரக்டர், அவர் 2 படமும் வந்து ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ ரஜினி சார் வச்சு அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணார் அப்படின்னா அந்த படம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.